பிரைஸ்லர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர்களே அவர் சுற்றி திரிகிறவர். கர்த்தர் தான் இந்த காலை வேளையிலும் கூட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இப்போது குடும்பத்தை பற்றி நம்ம பேசும்போதும் கணவன் மனைவி இவர்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதில் ஏதாவது குறை இருந்தால் நாங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி 1 வசனத்திலிருந்து நான் சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களே யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையினாலே அவர்களை பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். பார்த்திங்கன்னா, ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. எப்படின்னா, அவங்க நடக்கையினாலே தான் என்ன செய்ய முடியுமா, புருஷர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். அப்படின்னா இந்த காலத்தில் எப்படின்னா, அந்த காலத்தில் வேறு, இந்த காலத்தில் வேறு. அந்த காலத்தில் கணவனை மதித்து அன்பாக நேசித்து கடமை போல் இல்லை, அன்புக்கு இணங்கி கட்டளையாக கடமையாக எல்லாம் செய்வாங்க, மகிழ்ச்சியாக செய்வாங்க. இந்த காலம் வேறு. இந்த காலம் கலியுகம் மாதிரி மாறிப்போச்சு. கலியுகமே தான் அந்த மாதிரி சொல்லணும். நம்ம சொன்னோம்னா தான் கலியுகம் போல் அது மாறிக்கிட்டு இருக்குது. வாடா போடா உட்கார்றா நின்றுடா பேர் சொல்லி கூப்பிட்றது மட்டும் இல்லை, அவங்க நடக்கையினால் சீர்கிட்டு தான் போகிறாங்க. குடும்பங்கள் சீர்கிட்ட போகுது. மனைவிகள் தன்னுடைய வீட்டாரை மட்டும் கவனிக்கிறது, அவங்களுக்கு எல்லாம் செய்வாங்க. கணவன் வீட்டார் என்ன செய்ய மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் செஞ்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. சமையல் கூட செய்யறதில்லை, கொடுக்க மனசு வராது. அதே மாதிரி மாப்பிள்ளையோட ஏழை தாயாக இருந்தால் கூட மதிக்க மாட்டாங்க. தான் வீட்டில் பணக்காரங்க இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, அந்த பணத்தை வச்சு டாமினேட் பண்ணுவாங்க குடும்பத்தை. கணவனை ஒரு அடிமை போல தான் நடத்துகிறாங்க. நீங்கள் எந்த குடும்பத்தில் எடுத்துக்கோங்க, ஒரு குடும்பத்திலேயாவது கணவன் தலைவனாக இருந்து அதிகாரம் பண்ணுறதா இருந்தால் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஏன்னா எப்போ கேள்விப்பட்டால் குடிச்சிட்டு உதைக்கிறான், அடிக்கிறான், அதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒழிய மற்றபடி ஒரு குடும்பமாக கணவன் மனைவி இணைஞ்சு கணவனுக்கு தான் அது குடும்பத்தில் சுதந்திரம், கணவன் தான் தலைவன்றது எந்த குடும்பத்திலும் கிடையாது. அந்த மனைவி சொல்கிறது தான் கேட்கணும், கேட்டே ஆகணும். கணவன் இல்லைன்னா அந்த ஒரு சமையல் நடக்காது. மூஞ்சி வச்சுக்குவாங்க, அவங்க போகிறதா சொல்லுவாங்க கேவலமாக கணவனை பற்றி. அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போவே நடக்குது. அதனால தான் குடும்பங்கள் சீர்கிட்டு போக காரணம். தலைவன் கட்டுது, இயேசு கட்டுது, தலை கணவன் தான். அதனால தான் அந்த காலத்துலலாம் ஆபிரகாம் ஆண்டவரைன்னு கூப்பிட்ட சாராள். இந்த காலத்தில் ஆண்டவனே கூட முடியாது, கூடவும் மாட்டாங்க. அப்போ ஒரு துடிக்க அதுக்கு சான்ஸ் கிடையாது. அதனால் நம்ம என்ன செய்யணும், மதிக்க கற்றுக்கணும். கடவுள் கட்டுது, கணவனை மதிக்க கற்றுக்கணும். யாருமே கிடையாது, இந்த ஒரு பர்சன்ட் கிடையாது இந்த காலத்தில். சும்மா பயப்படுவாங்க, சும்மா வேஷம் மாதிரி. அப்பா அதுக்கு சும்மா நான் எதிர்க்கல மற்றவங்களுக்காக. ஆனால் கணவன் போன உடனே அவங்க செய்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் அட்டகாசம் கிடையாது. நான் அந்த மாதிரி 24 மணி ஃபோன் பேசிக்கிட்டு அது எதிர்த்து பேசிக்கிட்டு சில மனைவி மகள் கணவனை அடிக்கவே செய்வாங்க சிலர். அது மட்டும் இல்லாமல் தன் தாய்க்கு தவறுக்கிட்ட பேச விட மாட்டாங்க. தாய்கிட்ட பேசக்கூடாது. கணவன் நம்ம தாய்கிட்ட பேசக்கூடாது, அது ஒரு கட்டளை. பேசினா இவங்க பேச மாட்டாங்க அவங்கக்கிட்ட. அதனால் கணவன் என்ன செய்கிறாரு, பயந்துக்கிட்டு தாய்கிட்ட கூட போய் பேச மாட்டார். அப்படி ஒரு காலம். அது மட்டும் இல்லை, மனைவி வேலை செய்கிற மனைவியாக இருந்தால் இன்னும் மோசம். மனைவி வேலைக்கு போய்ட்டுன்னா அந்த சம்பளத்துக்காக என்ன செய்வான் கணவன், அவளுக்கு அடிமையாக இருப்பான். சம்பளம் கொடுக்குறாளே, குடும்பத்தை பார்க்குறாளே, அதனால என்ன செய்வான், அவனுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கறதும் அவனை பார்க்குறதும் எல்லாமே செய்வாங்க. ஏன்னா தன் மனைவி என்னது வேலைக்கு போகிறா, சம்பாதிக்கிறா, அந்த மாதிரிலாம் இருக்குது நாட்டில். எவ்வளவோ இருக்குது குடும்பங்கள்னா அது பயங்கரமாக இருக்குது. நினச்சி பார்த்துக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறதுக்கும் அதுக்கும் பயங்கரமான வித்தியாசம். அது மட்டும் இல்லை, ஒரு பெண்ணான அவள் எப்படி இருக்கணும்ன்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துறதாகி புறம்பான அலங்கரிப்புகளுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற ஞானம்
குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நான் ஆசிக்கிறேன், எது தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றிருக்குதான். இது அமைதியும் சாந்த குணமும் அழியாத அலங்கரிப்பான். அதுதான் அந்த குணம்தான் வீட்டில் மறைஞ்சிருக்கிற அந்த குணமே அது சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பாருங்கள், எவ்வளோ ஆண்டவர் வந்து ஸ்திரீகளை நேசிக்கிறாரு. எதுக்காக கணவனுக்கு ஸ்திரீயை கொடுத்தாரு? ஒரு குடும்பம் ஆண்டவர் நேசிக்கிறார். குடும்பமாக தான் நேசிக்கிறார். பிரிவினை உடனே டைவர்ஸ் கோவப்பட்டுரும், டைவர்ஸ் போயிடும். இதனால தான் சில ஆண்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா? அந்த மனைவியை விட்டுட்டு வேறு ஒரு மனைவியை தேடி போகிறாங்க. எங்கே அன்பு கிடைக்குதோ ஆஃபீஸ்லேயோ அங்கே எங்கே போகிறாங்க. அப்படி போகலாமா? போகக்கூடாது. தவறு, தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். அதெல்லாம் வந்து தேசித்தனத்தின் ஆவி, விசாரத்தின் ஆவி. மனைவியும் அப்படி தான். தன்னுடைய அன்பு கிடைக்கல என்ன பண்ண, வேற ஒரு ஆள்கிட்ட அன்பு கிடச்சிதுன்னா அங்கே போய் பேசுவா அப்படி பேசுவாள். இதுக்கு காரணம் என்னென்னா சத்துருக்கிரியை மட்டும் இல்லை, பிசாசுக்கிரியை மட்டும் கிடையாது. அப்படி நடக்க தான் காரணம். மனைவியோட நடக்கையும் கணவன் நடக்கையும் தான் காரணம். அதனால் மனைவியானவர்களும் செய்வான் எல்லாவற்றிலும் புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போதே கணவன் என்ன செய்வான்? மாற்றப்படுவான். மனைவியோட நடக்கையினால்தான் ஒரு கணவன் மாற்றப்படுவான். அது மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அது மாதிரி புருஷர்கள் என்ன செய்யணுமா? மனைவி பலவீன பாண்டோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யணுமா? அவங்க நடத்த வேண்டிய இடத்துல அவங்கள நடத்துகிறாங்களாம். ஏன்னா அவங்க பாத்திரம் பலவீன பாண்டம் உடனே உடஞ்சிடுவாங்க அவங்க. அதனால் அவங்க நடத்த வேண்டிய வீட்டில் நடத்தணும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, கிறிஸ்து நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்கிற தலையாக்குறாரு. அதனால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம குடும்பத்தை நடத்தணும். பலவீனமாக இருக்கக்கூடாது. பலத்தினால நடத்தணும். சமாதானத்தை நடத்தணும். ஒருத்தர் சண்டை போடுற ஒருத்தர் சமாதானத்தை நடணும். அதனால தான் கர்த்தருடைய அது தீமை செய்கிறவருக்கு கர்த்தருடைய முகம் வந்து விரோதமாக இருக்குதான். அதனால தான் அந்த தீமைக்கு தீமையை சரி கட்ட வந்தேன். அதனால என்ன செய்யணும்? நன்மையை தான் சரி கட்டணுமா. சகோதர சிநேகமாக இருக்கணுமா பார்த்துக்கோங்க. எவ்வளவோ அந்த சொல்கிறாரு. அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2 அதிகாரம் 3 அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா 4 அதிகாரம்லாம் பயங்கரமாக இருக்குது. அவனுடைய கிரியை சாந்தம், வணக்கம், பரிசுத்தம் பண்ணிக்கணும். நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் வேணுன்றாரு. தீமை செய்து பாடன போதிலும் தேவனுக்கு சுத்தமான நன்மை செய்து பாடணும் மேன்மையாக. நன்மை செய்ய, எப்போவுமே நன்மை செய்ய நாடுகள்னு சொல்லப்பட்டிருக்கு. நன்மை செய்யணுமா. நீ திராணி இருந்து நன்மை செய்யலைன்னா பாவம் வந்து அந்த வாசப்படியில் படுத்திருக்கோன்றாங்க. பார்த்தீங்களா? அதனால் ஆவியிலே அவர் இப்போ காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு என்ன செய்யணும்? அவர் போதகம் பண்ணியிருந்தாங்க. நான் எவ்வளோ ஆண்டு பாருங்க எப்படி இருக்கிறாருங்க. அது மாதிரி ஒரு கணவன் மனைவி நான் கூட்டி கட்டப்பட்டுக்கிற மாளிகை, கர்த்தருக்குள்ளார ஒரு சரீரம் மாம்சம் ஆண்டவர் எப்படி படைச்சாரோ அதுதான். விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரியானவர். அதனால் சகலத்தையும் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தான் நடக்கணும். புருஷனும் மனைவிக்கு ஏற்றபடி செய்து இருவரும் ஒருமனப்பட்டு ஒரே மாம்சமாக இருப்பாங்க. அப்போ தான் குடும்பம் நடத்த முடியும், பிள்ளைகளை வளர்க்க முடியும், பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க முடியும். இதுதான் ஒரு குடும்பத்தினுடைய கட்டளை, நீதி, கீழ்ப்படுதல் ரொம்ப அவசியம். குடும்பத்தில் தாயானாலும் தகப்பனாலும் பிள்ளைகளானாலும் யாரானாலும் கீழ்ப்படியும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரோட வசனங்களை கை கொண்டால் எல்லா காரியங்களும் தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you all. Praise the Lord.